ஒரு நடிகன் எத்தனை படம் நடிச்சாலும் சரி, ஹிட் ஃபிளாப் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் அவன் கேரியர்லயே அவன் நடிப்பை பத்தி பேசுற மாதிரி ஒரு படம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த படம் காலத்துக்கு நீனு பேசும். இந்த படம் அவனுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அடையாளமாவே இருக்கும். பிருத்திவிராஜோட லைஃப் டைம் பெஸ்ட்னா இந்த ஆடு ஜீவிதம் படத்தை பத்தி சொல்லலாம். இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு இந்த படம் 16 வருஷ கனவு. இன்னைக்கு உயிரோட நடமாடிட்டு இருக்க ஒருத்தரோட உண்மையான வாழ்க்கை கதை. நம்ம படத்துல ஹீரோ பேரு நசீப். தன்னோட சொந்த ஊர்லயே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சராசரி மனுஷன் தான் நம்ம நசீப். ஹீரோவுக்கு கொஞ்சம் குடும்ப கடனே, இப்ப வர கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வர பிறந்துச்சுன்னா அதுக்கு வேற செலவு பண்ணும். வெளிநாடாவது போய் வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நசீப்போட கனவுல பெரிய கனவுல இல்லைங்க. தான் இப்ப இருக்க வீட்டுல ஒரு சின்ன ரூம் ஒன்று பெருசா கட்டிடணும், குடும்ப கடன்லாம் அடிச்சணும், பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் ஆசை. வழக்கமா மலையாளிங்களா வேலை தேடி வெளிநாடு அரபு நடந்து போறலாம் வழக்கம் தான். நம்ம படத்தோட ஹீரோ போய் இறங்கணும்னே ஹீரோட கனவுல சுக்குநூறா போயிடுச்சு. போனோடனே பாஸ்போர்ட் எல்லாம் பிடிக்கிட்டு அரபு நாட்டுல ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்துறாங்க. அது பாலைவனத்துல ஊர்ல பச்சை பசேன்னு புள்ளியும் பூவையும் நதியும் நண்டியும் பார்த்து வந்த ஹீரோக்கு அந்த ஊர்ல ஒரு புல்லு பூண்டு கூட கண்ணில் பல்ல. பசிக்கு சரியான சோறு இல்ல, நிக்க நிழல் இல்ல, நடக்கிறதுக்கு காலைல ஒழு இல்ல, அவனுக்கு குடிக்கிறக்கே தண்ணி இல்ல, உனக்கு குளிக்கவும் குடிகளும் தண்ணி வேணுமாடான்னு சொல்லி எல்லாம் அடிக்கிறானுங்க. இப்பட்ட இடத்துல இருந்து எப்படி ஹீரோ தப்பிச்சு வந்தாரு? இந்த படத்தோட கதை. வெளிநாடு போயிட்டு வந்தா வாட்ச் சென்டர் கொடுக்குறவங்க மத்தியில இவர் தன்னோட ஆயுசை மட்டுமே தான் குடும்பத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. கேரளாவை சேர்ந்த நஜீப்ங்கிற இளைஞருக்கு உண்மையாலுமே நடந்த சம்பவம் தான் இந்த கதை. படத்தோட மேக்கிங் ஆகட்டும், கேமரா, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே உலகத்தரத்துக்கு இருக்குது. ஏ ரஹ்மான் வழக்கம் போல மியூசிக்ல வேலை காட்டிட்டு போயிட்டு அப்படி என்னதான் படம் உலகத்தரத்துக்கு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த படம் செட் ஆகுமான்னு தெரியல. படத்தை பாக்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். சங்க போட்டு 5-6 பேர்த்து அடிச்சு பறக்க விடுற மாதிரி படம்லாம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. குழப்ப தேடி வெளியூருக்கு பழைக்க போன ஒருத்தரோட வழியை இந்த படம் அவ்வளவா பதிவு பண்ணிருக்கு. இந்த படம்லாம் பாக்குறப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையை பரவாயில்லடா அப்படின்னு தோண வச்சிருக்கு. ஸ்லோவா இருந்தாலும் உட்காந்து பாக்குற அளவுக்கு பொறுமை இருக்குப்பா அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. பேத்துக்கு இந்த படம் பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமையும் போகலாம்.